ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்எஸ்ல பாக்ஸ் சைசிங் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் மாடல் பார்த்துருப்போம். பாக்ஸ் மாடல்லாம் என்ன அப்படின்னும் போது, பாக்ஸ் மாடல் இஸ் அ கான்செப்ட் இன் சிஎஸ்எஸ் தட் ஹாவ் கண்டென்ட், பேடிங், மார்ஜின் அண்ட் பார்டர் இல்லையா? ஸோ இங்கே கண்டென்ட்ன்றது இந்த நேம் ஆஃப் எனி எலமெண்ட் வி ஹாவ் சம் வித் அண்ட் ஹைட். அதுக்கு மேலே பேடிங்ன்றது த ஸ்பேஸ் பிட்வீன் இன்னர் கண்டென்ட் அண்ட் அவுட்டர் பார்டர் இல்லையா? அண்ட் the border is a space between padding and margin. Then the margin is a space between border and outermost layer of parent component. இதுதான் அந்த பாக்ஸ் மாடல். இப்போ அந்த பாக்ஸ் மாடலில் நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் டைரெக்டாக காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். பிஃபோர் தட் இந்த பாக்ஸ் சைசிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துக்கிட்டும் இந்த பாக்ஸ் சைசிங்க்கு பாக்ஸ் மாடலுக்கும் என்ன வந்து ரிலேஷன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அதுக்காக தான் இந்த கிளாஸ். The CSS box sizing property control how the total dimension of the element are calculated. ஓகேவா? அப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது, ஒரு பேராகிராஃபோ இமேஜோ ஆடியோ எனிதிங், அந்த எலமெண்ட்டோட டோட்டல் வித் அண்ட் ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றது தான் இந்த பாக்ஸ் சைசிங் கான்செப்ட். இட் டிட்டர்மைன் வெதர் த பேடிங் அண்ட் பார்டர் ஆர் இன்க்ளூடட் இந்த எலமெண்ட், அதாவது டோட்டல் வித்தில் அண்ட் ஹைட்டில், இல்லை ஆடட் டு இட், அது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத இட்ஸ் அ கால்குலேட்டர். தட்ஸ் வை இட் இஸ் அ பாக்ஸ் சைசிங். ஒரு பாக்ஸை சைஸ் பண்ணுறது, ஓகே? ஸோ இங்கே கண்டென்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், தென் பார்டர் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். வாட் இஸ் த கண்டென்ட் பாக்ஸ்? த டிஃபால்ட் வேல்யூ வித் அண்ட் ஹைட் ஒன்லி அப்ளை டு த கண்டென்ட், பேடிங், பார்டர் ஆர் ஆடட் டு த டோட்டல் சைஸ் ஆஃப் த எலமெண்ட். அப்போ ஒரு எலமெண்ட்டில் நம்ம பேடிங்கோ பார்டரோ எதையாவது மார்ஜினோ ஆர்டர் பண்ணால் தட் இஸ் த கண்டென்ட் பாக்ஸ். அப்போ கண்டென்ட் பாக்ஸ்னால் எங்கே இருக்கும்? இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்துக்கிட்ட இன்ட்ரோடக்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நான் இன்ஸ்பெக்ஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கிட்ட எனக்கு ஸ்டைலிங் இருக்குது, இதில் இதுதான் எனக்கு அந்த கிளாஸ் 3 இன்ட்ரோடக்ஷன் இல்லையா? இப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட ஹோவர் பண்ணேன்னா, கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன்னா இந்த இடத்துக்கிட்ட எனக்கு கண்டென்ட் கிடைக்கும். நான் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் எனக்கு கண்டென்ட் பாக்ஸ். இந்த கண்டென்ட் பாக்ஸில் பாருங்கள், ஒரு கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டுக்கு இங்கே வித் இருக்குது, தென் ஹைட் இருக்குது, ஓகே? ஸோ வித் பெருசாக இருக்குது, ஹைட் சின்னதாக இருக்குது, தென் பேடிங் இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு எந்த ஒரு பார்டரும் கிடையாது, மார்ஜின் இருக்குது, மார்ஜின் பாட்டம் மட்டும் கொடுத்துருக்கேன், ஓகேவா? இது டிஃபால்ட்டாக நமக்கு இருக்கக்கூடிய மார்ஜின் பாட்டம், ஏன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது H3 H4 அதனால், ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பாக்ஸ். அப்போ பார்டர் பாக்ஸ்னால் என்ன ப்ரோ? இதை தான் இப்போ சொல்ல வரேன். என்ன அப்படின்னு பாருங்கள். லேஅவுட் கன்சிஸ்டன்சி, ரெஸ்பான்சிவ் டிசைன், டிசைன் கண்ட்ரோல், இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா இந்த பாக்ஸ் மாடலை நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஏடா கூடமாக இருக்க இந்த கண்டென்ட் பாக்ஸை பார்டர் பாக்ஸ் வச்சு நம்ம சைசிங் பண்ணணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், வித்தவுட் பாக்ஸ் சைசிங், ஓகேவா? தென் வித் பாக்ஸ் சைசிங், இது அலைன் ஆகி அழகாக சைசிங் பண்ண ஒரு கோடு, சைசிங் பண்ணாத ஒரு கோடு. ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு கோடு வைஸ் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துடலாமே. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அவுட்புட் இருக்குது, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு கோடு காட்டுறேன், ஓகே? வித்தவுட் பாக்ஸ் சைசிங்ன்ற இங்கே ஒரு H1, தென் ஒரு டிவ் இருக்குது, தென் இங்கேயும் ஒரு டிவ் இருக்குது. இந்த டிவுக்கு div1 div2 கிளாஸ் கொடுத்துருக்கேன், உள்ள சம் கண்டென்ட் இருக்குது. இந்த கண்டென்ட் கூட வித்துருங்களேன். இந்த கண்டென்ட்டில் பாருங்களேன், வித் 300 பிக்சல் அண்ட் ஹைட் இஸ் 100 பிக்சல். இந்த கண்டென்ட்டில் வித் இஸ் ஆல்சோ 300 பிக்சல் அண்ட் ஹைட் இஸ் 100 பிக்சல். அப்போ ரெண்டு பாக்ஸுக்குமே வித் 300 பிக்சல் தான், ஹைட்டு 100 பிக்சல் தான். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட ஏன் சைசிங் சேஞ்ச் ஆச்சு? யோசிக்க வேண்டிய விஷயம். இங்கே பாருங்கள், div1க்கு வித் 300, ஹைட்டு 100, பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1px சாலிட் ப்ளூ. இங்கேயும் வித் 300, ஹைட்டு 100, பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1px சாலிட் ரெட். ஆனால் இது ஒரே சைசிங் தானே இருக்குது வித் அண்ட் ஹைட்டு. இந்த இடத்துக்கு எப்படிப்பா வேரியேஷன் ஆச்சு அப்படின்னு பார்க்க சொல்ல, என்னன்னா இந்த பேடிங் தான் காரணம். பேடிங் இன்னர் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா ப்ரோ? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், அதுக்கு தானே கொடுத்துருக்காங்க கண்டென்ட் பாக்ஸே. ஆனால் இதை விட இந்த பாக்ஸ் சைசிங் என்னும் போது ப்ரோ 10க்கு 10 ரூம் தான், 10க்கு 10 ரூம் தான் இருக்கணும், 10க்கு 11 இருக்கக்கூடாது, ஒரு அடி கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, ஒரு இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எப்பயாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஓகேவா? சேம் இதே கோடில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லாமல் ஒரே ஒரு லைனை மட்டும் ஆட் பண்ணி, இங்கே பாருங்கள், வித் 300, ஹைட்டு 100, பார்டர் அதே, வித் 300, ஹைட்டு 100, பார்டர் அதே, பேடிங் அதே பேடிங். இப்போ இந்த இடத்துக்கிட்ட பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ், பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணுன்னா, நீ பேடிங் எவ்வளோ இருந்துட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீ மார்ஜின் எவ்வளோ இருந்துட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீ பார்டர் எவ்வளோ இருந்துட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உன் வித்து என்ன 300
அந்த லிமிட்டில் இரு. உன் ஹைட்டு என்ன 100 நீ அந்த லிமிட்டில் இரு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாக்ஸ் சைஸிங். ஓகேவா, சிம்பிள். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ என்ன தான் நீ பேடிங் இருந்தாலும் இங்கே பாருங்கள், மேலே பேடிங் இருக்கா, சைடில் பேடிங் இருக்கா, இங்கே பேடிங் இருக்கா, இது நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த டிவ். இதுக்கு நான் பாக்ஸ் மாடலில் போய் பார்க்குறேன். ஓகே, ஸ்க்ரோல் பண்ணி இங்கே பாருங்கள், பேடிங் இருக்கா, லெஃப்ட்டில் 50 பிக்சல், ரைட்டில் 50 பிக்சல், டாப்பில் 50 பிக்சல், பாட்டமில் 50 பிக்சல் பார்டர் இருக்கா. ஆனாலும் எனக்கு என்ன ஆகலை, அது அந்த வித்தை தாண்டி போகலை, அந்த ஹைட்டை தாண்டி போகலை. ஓகேவா, இதுவே இது சேம் அதே கோடு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு லைன் இல்லை, பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் அந்த லைன் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸோ இது கண்டென்ட், அதே கண்டென்ட்டு, இது அதே பேடிங்கு, அதே பார்டர். ஆனால் இது ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு, அந்த வித்தை தாண்டி எடுத்துகிட்டு போகுது. ஸோ நீ இவ்வளோ வித்து தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ ப்ரோ நான் வந்து 70 கிலோ தான் ப்ரோ, ஆனால் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மட்டும் 80 கிலோ ப்ரோ, ஒத்துப்பாங்களா? நோ ரைட். ஸோ 70 கிலோ தான் அலோடு ஃப்ளைட்டுனா ட்ரெஸ்ஸோட ஏறின்னு தான் வெயிட்டு வைப்பாங்க இல்லையா? அப்போ 80 கிலோவில் ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா முடிஞ்சிருச்சு கதை. ஓகே, அந்த மாதிரி. ஸோ கண்ட்ரோலிங் த சைஸ் ஆஃப் த கண்டென்ட் பாக்ஸ். ஸோ கண்டென்ட் பாக்ஸ்னால் என்னது? த டிஃபால்ட் கண்டென்ட் பாக்ஸ் வித் பாக்ஸ் மாடல், கண்டென்ட், பேடிங், மார்ஜின், பார்டர். ஓகேவா, ஸோ தென் இங்கே இதுவே பார்டர் பாக்ஸாக இருந்தால் இட்ஸ் அ கண்ட்ரோலிங், தட்ஸ் இட். ஸோ கண்ட்ரோலிங் த பாக்ஸ் மாடல், அதுதான் என்னது? இந்த பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ், இந்த ஒரே ஒரு லைன். பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ், அகெயின் இந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான். ஓகேவா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா CSS இஸ் 90% கவர்ட். ஓகே, ஸோ அடுத்தடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.